பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 100% வரி விதிக்க போறதா அறிவிச்சிருக்காரு. எதனால் அப்படி அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தை பயன்படுத்த முயற்சித்தாலும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் அந்நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும்னு அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகும் எச்சரிச்சிருக்காரு. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேற ஏதாவது நாணயத்தை வர்த்தகம் செய்ய பயன்படுத்தலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் நாடுகள் டாலரை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறதா சொல்லி அப்படி செய்தால் 100% வரி விதிக்கப்படும் அறிவிச்சிருக்காரு. டாலரை சார்ந்திருப்பதை குறைக்க சர்வதேச வர்த்தகத்தில் உள்ளூர் நாணயங்களை ஊக்குவிப்பதை பற்றி இந்தியாவும் ரஷ்யாவுடனான சில நடவடிக்கையில் இறங்கியதா சொல்லப்படுது. ஆனால் புதிய நாணயம் அல்லது இந்திய ரூபாயை வர்த்தகத்துக்கு பயன்படுத்த இந்தியாவும் மற்ற பிரிக்ஸ் நாடுகளோ நினைத்தால் மிகப்பெரிய பொருளாதார தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் மறைமுகமாக சொல்லியிருக்காரு.